Hello viewers, Senino பார்க்க போறது One Piece episode 775 part 1. ஓபன் பண்ணா முசட்டோபி அப்படிங்கிற ஒரு ஸ்குரில் சும்மா சல்லுன்னு பறந்து வந்து அந்த யானையை அப்படியே சுத்தி சுத்தி செக் பண்ணி பாக்குது. பார்த்தா அதோட கால்ல பயங்கரமா அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்குது. உடனே இந்த மேட்டரை நேரா இன்ஃபார்ம் பண்றதுக்காக அடிச்சு புடிச்சு கிளம்பும். இங்க லூஃபி போன பாட்டுல சாப்பாடு கேட்டான்ல, கேட் வைப்பர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்லி ஃபுட் ஸ்டோரேஜையும் காட்ட சொல்லிடுவாங்க. அவன் மொத்த ஸ்டோரேஜையும் அள்ளிட்டு போயிருவானே. சரி, ஆள் தெரியாம காட்டிட்டு இருக்காங்க. அந்த டைமுங்கும் போது அந்த ஸ்குரில் லூஃபி மேல அடிச்சு புரண்டு வந்து விழுந்து இந்த மாதிரி இந்த ஜுனேசா யானையோட ஃப்ரண்ட் லெஃப்ட் லெக்ல அடிபட்டு இருக்குது. ரத்தம் வேற குடங்குடமா போயிட்டு இருக்குது. அடி ரொம்ப ஆழமா பட்டிருக்குது, பார்க்கவே கொடூரமா இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லும் போதே எல்லாருமே பதறுவாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த யானை அங்க நிக்க முடியாம அப்படியே சரியும். பட் சரிஞ்சு விழுந்துச்சுன்னா எல்லாருமே செத்து போயிருவாங்களே, அதுக்காண்டி அது வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கும். எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் பீதி ஆயிரும், நம்ம உசுரோட தான் இருக்கமான்னு. இப்படியே இந்த யானையை விட்டுட்டு இவங்க கிளம்ப முடியாதுல்ல. உடனே சாப்பர் நம்ம கிளம்புறத வேணா கொஞ்சம் டிலே பண்ணிட்டு அந்த யானையை சரி பண்ணலாமான்னு சொல்லி கேட்பான். லூஃபி என்ன வேண்டாம் சொல்லுவான், சட்டு புட்டுன்னு சரி பண்ணுமா. ஆனா டியூக்கே அது எப்படி பண்றதுன்னு ஷாக் ஆவாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது என்ன சின்ன விஷயமா. பட் லூஃபிக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. அட இப்ப நிஞ்சா இருக்காங்க, பைரட்ஸ் இருக்காங்க, மிங்க் இருக்காங்க, சாமுராய் இருக்காங்க, இவங்க எல்லாருமே அலையன்ஸ் தானே. சோ இத்தனை பேர் ஒன்னு சேர்ந்து வேலையை பார்த்தா கண்டிப்பா ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னு அத்தனை பேருமே தைரியம் சொல்லுவாங்க. சரி, இப்ப அந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. முதல்ல ஹெர்ப்ஸ், அதுவும் டன்னா தேவை. ஆனா உண்மையான பஞ்சாயத்தே பேண்டேஜ் தான். ஏன்னா கால வச்சு சுத்தி கெட்ட வேண்டாமா. முதல்ல இந்த மாதிரி யானைக்கு எவன் பேண்டேஜ் செஞ்சு வித்துக்கிட்டு இருப்பான், வாய்ப்பே இல்லை. ஆனா ரோபினால பேண்டேஜ கொண்டு வர முடியும்பா. அப்புறம் என்ன பிரச்சனை இல்லையே. சரி, இப்ப அந்த பேண்டேஜ கெட்டணும், அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போகுது. அந்த வேலையை பாக்குறதுக்கு நம்ம பிராங்கி கிட்ட ஐடியா இருக்குது. சரி, இப்ப அந்த ஜாக் வந்தானே, அந்த டைம் அவனை அட்டாக் பண்ண போறதுக்காக இவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே அனுப்பி விட்டான்ல, அதுக்கு தேவையான கப்பல்லாம் உங்ககிட்ட இருக்குமே, அது இருக்கான்னு கேட்டவன இருக்கும்பாங்க. சரி ரைட்டு, அதை வச்சு இந்த எலிஃபண்ட் எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்ட்டு போய் பார்த்தா கண்ணா பின்னான்னு செதஞ்சு போய் கப்பல்லாம் கண்டமாய் போயிருக்கும். அட அந்த ஜாக் அட்டாக் பண்ணால அந்த டைம் நாரி போனதான் இது. அதுக்கப்புறம் கப்பலை மேல கீழேன்னு கொண்டு போறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதுவாதுமே சும்மா ஒரு 4 கட்டை இருந்தாலே அதுல ஒரு பெரிய கட்டுமர கப்பலே கட்டுவான். எம்புட்டு ஐட்டம் வச்சிருக்காங்க, விடுவானா என்ன. இனி கொஞ்சம் மரக்கட்டை இருந்தா போதும், அந்த வேலையை ஜோரோ ப்ரூக்கு கிட்ட ஒப்படைச்சிருவான். அண்ட் ஊர் மக்களும் வேற ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படின்னா இப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த அடிப்பட்ட யானைக்கு சரி பண்ண தேவையான எல்லா ஐட்டமுமே இப்ப நம்ம கிட்ட இருக்குது. வாண்டாதான் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்களேன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம இவங்க பண்ற ஹெல்ப்புக்கு திருப்பி எப்படி கைமாறு செய்ய போறான்னு அவளுக்கே தெரியல. அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இதெல்லாம் ஒரு மேட்டரா. இப்போதைக்கு நமிக்கு தேவை இங்க இருந்து பிக்மம் ஐலாண்டுக்கு போறதுக்கான சி சார்ட். அது மட்டும் இருந்துச்சுன்னா இங்க இருந்து எப்படி டிராவல் பண்ணி போலாம், என்ன மாதிரி பஞ்சாயத்து வரும், கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு மொத்த பிளானையும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பண்ணிடுவா. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு சி சார்ட்லாம் அந்த மாதிரி இல்லம்பா. ஆனா அந்த டைம் பெட்ரோ எங்க கிட்ட ஒரு சி சார்ட் இருக்குதுன்னு ப்ராப்ளம் சால்வ்டு. நேரா இனி பிக் பம் கிட்ட போய் வம்பளுக்கு வேண்டியதான். சாப்பர் எந்தெந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அதை அந்த ஊர் மக்கள்கிட்ட காமிச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லுவான். எல்லாம் தாறுமாற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல காமெடி என்னன்னா, அங்க இருக்கிற டாக்டருக்கே இது மெடிசன் தெரியல. ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப ரேரான ஹெர்ப்ஸ், அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஆனா அந்த ஹெர்ப்ஸ் இங்க நிறைய இருக்குது. அதனால ஈஸியாவே இந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம். அந்த டாக்டருக்கே அவமானமா போயிடும், இவ்வளவு நாள் இந்த கன்றாவி நமக்கு தெரியாம போயிருச்சேன்னு. சரிங்க, சாப்பர் மெடிசனை ரெடி பண்றதுக்கு மாசா வேலை பார்த்துட்டு இருப்பான்னு வைங்க. அதே நேரம் ரோபின் பேண்டேஜ் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதுவும் எப்படி எல்லாத்தையுமே துணி எல்லாத்தையுமே தூக்கி பிடிக்க சொல்லி அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து கைய வர வச்சு அழகா ஊசியை வச்சு எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு தச்சிருவான். சோ இப்போ பெரிய ஒரு பேண்டேஜ் மாதிரி ரெடி ஆயிருச்சா. இதே விஷயத்தை இவங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையான பேண்டேஜ் ரெடி. சரி, இப்ப பிராங்கிக்கு மரம் தேவை. அதுக்காக ப்ரூக்கு காட்டுக்குள்ள மரம் வெட்டுவான் பாருங்க, அதுதான் செம ரவுஸ். ஜஸ்ட் போயிட்டு என்ன மட்டும் தான் செய்வான், 1 2 3 4ன்னு. அடுத்த செகண்ட் பார்த்தா மரம் எல்லாம் பொத்து 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 பொத்துன்னு விழும். அங்க இருந்து அத்தனை பேரும் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. இதுல வேற வந்தது பூரா டாகுங்களா. வாவ் சூப்பர்னு அவனை படுக்க போட்டு அவன் எலும்பை எண்ணிடுவாங்க. அது ஏன் நாய்களுக்கு எலும்புன்னா இவ்வளவு ஆசைன்னு தெரியல. ஆனா பாவம் நம்ம பையன். அடுத்து கின்னு அவன் ஒரு சைடு வெட்டி வீசிட்டு இருப்பான், ரைஸோ ஒரு சைடு வெட்டி வீசிட்டு இருப்பான். ஜோரோ தான் வேற லெவலுக்கு மாசு, கண்ணா பின்னாடி வெட்டி மரக்கட்டையாவே ரெடி பண்ணி வச்சிட்டான். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் வந்து அள்ளிட்டு போவாங்கன்னு பார்த்தா அங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அதுக்கப்புறம் லா வந்து மேட்டர் சொல்லும் போதுதான் தெரியுது அவனுங்க வேற டைரக்ஷன்ல வெட்டிட்டு இருக்காங்க, இவன் வேற எங்கேயோ வந்து வெட்டிட்டு இருக்கான். மொத்தத்துல பய டைரக்ஷன்ல படு மோசம்னு லா கழுவி ஊத்திட்டு போவான். இருந்தாலும் அவமானத்தை சமாளிக்கணும்ல, அதனால எல்லா வீட்டையும் அவனே தூக்கிட்டு போறதா சவால் விடுவான். மறுபடியும் அவன் டைரக்ஷன் மாறி போனான்னா வெட்டினது பூரா வேஸ்டா தானே ஆகும். அதனால லா நீ ஒண்ணு கிண்ட வேண்டான்னு ஷாம்பிள்ஸ் பண்ணி இங்க இருந்து அழகா எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்திடுவான். மொத்தத்துல சோரோவோட காமெடி தான். அப்புறம் நம்ம நம்பிக்கை இந்த
சி சாட்டை கொண்டு போய் காட்டுவாங்களா, அது பார்த்தா கொஞ்சம் அழுக்கா அந்த சிந்தலை ஆகி போய் தான் இருக்கும். ஆனா நமிக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம். அண்ட் அவளோட ஐலாண்டு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியும். ஆனா அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. அதனாலேயே வரையாம விட்டுருப்பாங்க. இந்த மேப்போட ரூட் எல்லாம் வச்சு பார்த்தா இவங்க நார்மல் ஸ்பீட்ல போனாலே அங்க போய் சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதனால இவங்க சட்டு புட்டுன்னு டீ பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள போய் ஆகணும். வாண்டாவுக்கும் பெட்ரோக்கும் அவங்க பண்ண ஹெல்ப்புக்கு திருப்பி அவங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாதானே அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இவங்களுமே அவங்க கூட போலான்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்க கிட்ட சொல்லல இன்னும். அதுக்கப்புறம் மேப்ல அங்க ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கும். அதை பத்தி விசாரிச்சா அங்க ஒரு எறும்பு கூட வாழ முடியாதான். தம்குண்ட் ஐலாண்டு ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி கேரட் வந்து சொல்லுவா. ஆடா மண்டு இது சி சார்ட், இல்ல எல்லாமே சின்ன சைஸ்ல தான் போட்டிருப்பாங்க. அதுக்காண்டி கடுகு அளவுக்கெல்லாம் அங்க இருக்காது, பெருசா தான் இருக்கும்னு நம்பி சொல்லி கொடுப்பா. லூஃபிக்கு அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி சொல்லுவான். நீ எப்பண்டா வந்த வீணா போனவனேன்னு திட்டிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து காத்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்கும். உடனே நம்பி அடிச்சு புரண்டு வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவா. என்னடானா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே வருது, எப்படியோ போச்சுன்னா நம்ம நிலைமை மோசமாயிருமேன்னு அப்படியே அவளுக்கு உதரும். அப்படி கிளைமேட்டால என்ன பஞ்சாயத்து அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.